ஹலோ ஆல் வெயிட் லாஸ் ஜேர்னியில் டே 5 காலையில் எம்டி ஸ்டொமக்லேயே ஒரு கிளாஸ் டீ தான் எடுத்துக்கிட்டேன். வெயிட் லாஸில் டீ குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குடிக்கலாம். பட் ரெகுலர் பேசிஸில் இல்லாமல் தோணும்போது கண்டிப்பாக குடிக்கலாம். நான் வீக்கெண்டில் அப்புறம் பார்த்திங்கன்னா தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துப்பேன். இன்றைக்கி என்னோட கரண்ட் வெயிட் 70.40. காலையில் ஹவுஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு 9:50க்கு மேலே தான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன். 1 hour வந்து ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி டெய்லியும் வந்து வெயிட் செக் பண்ணி பார்க்கக்கூடாது வெயிட் லாஸில். அதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்லாம் சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் செக் பண்ணும்போது இன்கேஸ் ஒரு 4-5 நாள் நம்ம டயட் ஃபாலோ பண்ணியும் எந்த சேஞ்சஸும் இல்லைன்னா நெக்ஸ்ட் டே ஃபுட்டில் ஏதாவது நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அதுக்காக இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து டெய்லியும் செக் பண்ணிக்கிறது. 1 hour ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்வீட் பொட்டேட்டோ 2 பாயில் எக் கூட பட்டர் மில்க் தான் எடுத்துக்கிட்டேன். அதுலேயே ஒரு 3 பீஸ் வந்து நான் சாப்பிட வச்சுட்டேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 150 கிராம் ஒயிட் ரைஸ் கூட பீட்ரூட் பொரியல், கேபேஜ் கிரேவி, ரசம் இதான் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு 363 கிராம்ஸ் அளவு வாட்டர் மெலன் எடுத்துக்கிட்டேன். நைட் டின்னருக்கு கோதுமை தோசை கூட கேபேஜ் கிரேவி வச்சு சாப்பிட்டாச்சு. 7:30க்கு என்னோட ஈட்டிங் விண்டோ க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். until then bye from Shamla's Kitchen. Thanks for watching. Bye bye.